இவரை பார்த்துட்டு நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு நினச்சிடாதீங்க. இவர் பேர் பழனிசாமி. பழனி பஸ் ஸ்டாண்டில் வளையல் கடை வச்சுருக்காரு. இதயக்கனி படம் என்னைக்கு பார்த்தாரோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் மாதிரி பெரிய நடிகனாகணுங்கிற லட்சியத்தோடவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. பராசக்தி, வீரபாண்டிய கட்டபொம்மன், கர்ணன், பாசமலர், வசந்த மாளிகை இப்படி எத்தனையோ படங்களில் தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி எல்லாரோடைய மனசுல இடம் பிடிச்சவர் தாங்க நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவர் நடித்த இந்த படங்களை எல்லாம் பார்த்துட்டு எத்தனையோ இளைஞர்கள் திரையுலகத்துக்கு வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமானவருங்க. ஒன்ஸ் மோர் படத்தை பார்த்துட்டு 60 வயசுக்கு மேலேயும் சிவாஜி கணேசன் ஆகணுங்கிற ஒரே லட்சியத்தோட சினிமாவுக்கு வந்தவருங்க. இவர் பேரு பிச்சைமுத்து. நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த பல படங்களை விட சிவா படத்துல ஸ்டெயிலா சும்மா துருன்னு நடிச்சிருப்பாருங்க. சிவா படத்தை பார்த்துட்டு எத்தனையோ இளைஞர்கள் சிவா ரஜினியாவே வாழ்ந்திருக்காங்க. அப்படி நம்ம குரூப்லயும் ஒருத்தர் இருக்காருங்க. இவர் பேரும் சிவா தாங்க. திருப்பத்தூர்ல லேத்து பற்ற வச்சிருக்காரு. சிவா படத்தை எப்போ பார்த்தாரோ அப்பவே அவர் பேரை ரஜினி சிவான்னு மாத்திக்கிட்டாருங்க. ரஜினி மாதிரியே சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு வெறியோட இருக்காருங்க. இவர் மட்டும் இல்லைங்க, இன்னும் நம்ம குரூப்ல விஜயகாந்த், டிஆர், சரோஜா தேவின்னு இப்படி எல்லாரும் இருக்காங்க. இவங்க எல்லாரும் வழி நடத்த கண்டிப்பாக ஒரு மாஸ்டர் இருப்பார். அவர் யாருன்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். இந்த குரூப்பில் குரங்கு பொம்மை மாட்டிட்டு நிற்கிறாரு, அவர் தாங்க மாஸ்டர். அவர் யாருன்னு நீங்களே பாருங்க. ஹலோ டே மாப்ள பர்த்திபால் பாண்டே, அடிக்கடி நீ சொல்வியடா காரு வச்சிருக்க, கலைக்குழுக்கு ஒரு பேரு வச்சிருக்க, வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருப்பேன்னு கேட்பேடா. ப்ரோக்ராம் பண்ணவும் மாட்டேன், பண்ண போறது கிடையாதுன்னு சொல்வியடா. இப்ப பாரா உன் கேள்விக்கு ஒரு சவால் வர்றேன். எனக்கு ஒரு ப்ரோக்ராம் கிடைச்சிருச்சுடா, அதுவும் 10 ஊர் சேர்ந்து நடத்துற ஒரே ப்ரோக்ராம். கடைசி ப்ரோக்ராம் அதான். யாராவே அண்ணே பார்ட்டிக்காரங்க லைன்ல இருக்காங்க. மாப்ள பிரியா இருந்தா வந்து ப்ரோக்ராம் பாரா, குடும்பத்தோட வந்து பாரு. பேசுங்க. கொண்டா. ஹலோ, மதுரை மாவட்ட மைக்கேல் ஜாக்சன், உலக புகழ் பெற்ற மிஸ்டர் ரோமியோ நடன நாட்டிய குழு உரிமையாளர் மாமு முத்துப்பாண்டி பேசுறேங்க ஐயா. சரிங்க 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 ஐயா, அதை பத்தி நீங்க கவலையே விடுங்க. நம்ம ஆளுங்க ஸ்டேஜ்ல ஏறி பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சான்னு வைங்களே, டிடிஎஸ் தியேட்டர்ல உட்காந்து படம் பார்க்குற மாதிரியே இருக்குமுங்கய்யா. ஏன்னா பல திறமைகள் கொண்ட கலைஞர்களும் நம்ம கிட்ட இருக்காங்க. ஐயா, நீங்க எத்தனையோ ஸ்டேஜ்ல பார்த்துருப்பீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்துருப்பீங்க, சிவாஜி கணேசனை பார்த்துருப்பீங்க, விஜயகாந்தை பார்த்துருப்பீங்க. ஆனா அவங்களாம் நடிகர்கள் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு அப்படி இல்லைங்க. நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி எம்ஜிஆர்னு அப்படி நேர்ல பார்க்குற மாதிரியே இருக்கும். இன்னைக்கு எம்ஜிஆர் சிவாஜி கணேசெல்லாம் உயிரோடு தான் இருக்கான்னு கற்பூரத்தை கொளுத்தி சத்தியம்னு சொல்லுவீங்க. அப்படி ஒரிஜினலா நம்ம இறக்கி இருக்கோங்கய்யா. யாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா? எல்லாருமே இருக்காங்கய்யா. யாரு சரோஜா தேவியா? நீங்க பாருங்க பக்காவா இருப்பாங்க. ப்ரோக்ராம் பட்டே கிளப்பிடுவோங்கய்யா. சரோஜா தேவினா சரோஜா தேவியே தான் ஐயா. பணியாரம் ஊத்துனா பணியாரம் தான் வரும், இட்லியா வரும். நீங்க நேர்ல பாருங்க, அங்க காரவட்டு இறங்கினதுமே கூட்டம் அலம்போதும் பாருங்க. சரிங்க, வந்து சேர்ந்துரு. சரிங்க சரிங்க சரிங்க. ஆமாங்கய்யா, நீங்க பாருங்க. குழந்தையெல்லாம் கொஞ்சம் உள்ள விடணும்யா, கூடத்துல காலில் மிதிபட்டு. ஆமா அண்ணே, என்னடா நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் கரெக்ட்டா இருக்காங்க. இந்த சரோஜா தேவி மட்டும் லைட்டா உள் வாங்கிருக்கு. அத லாங்கிலே வெச்சுக்க, ஸ்டேஜுக்கு முன்னாடி விடாத. சரியா? ஆர்டிஸ்ட் ரெடி ஆயிட்டாங்களா? எல்லாம் ரெடியா இருக்காங்க. நீங்க உள்ள போய் பாருங்க. நான் தொடர்ந்து பாருங்க. கை எடுத்து கும்பிடுங்க. கும்பிட்டனே. என்னடா கூப்பிட்டியா? இல்லண்ணே, தண்ணி போட்டு தொடச்சிட்டு இருக்கனே. கை 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 டச். ஓகேண்ணே, சரி. என்னோட செலவு, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. பணத்தை எல்லாம் நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? இதை காட்டுங்க. இது லேட்டஸ்ட் நேத்து தான் வந்தது. புது டிசைன். காமிக்கிறேன் சார். பாருங்க. இது இதான் இப்போ மூவில இருக்கு. வாசம் நல்லா இருக்கா? ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்ல ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆனா இதை ட்ரை பண்ணு. இதை பாரு. நீ ட்ரை பண்ணி பாரு. நல்லா இருக்கா? சைஸை முன்னாடி வச்சு பார்க்குற, பின்னாடி வச்சு பாரு. சரிங்க, நான் ரெடிங்க. எது கட் அவுட்ல வேணாமையா? ஆமாங்கய்யா. கண்ணா, உனக்கு ஸ்டேஜில் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் நான் கற்று தர்றேன். என்ன நடக்குதுங்க?
தங்கச்சி, இந்த அண்ணன் உன்னை தோல்லையும் மார்பலையும் தூக்கி வளர்த்த இந்த அண்ணனை மறந்துட்டியம்மா. நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தனே, அதெல்லாம் நீ மறந்துட்டியே. எப்படிம்மா என் மேல உனக்கு பாசெல்லாம் வச்சு? ஏக்கா ஏக்கா, ஏ டண்டனக்கா, ஏ டனுக்குனக்கா, ஏக்கா ஏக்கா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதான் வசனம் பேசிக்கிட்டு இருந்தேன். உனக்கு என்ன வேலை? திருப்பத்தூர்ல லேத்து பற்ற வச்சிருக்கேன். ஒரே குத்து மூக்கு உள்ள போயிரும். இங்க என்னடா வேலை உனக்கு? நான் ரஜினி பண்றேன் கண்ணா. இது எப்படி இருக்கு? அப்புறம் டிஆர் டைலாக் பேசிக்கிட்டு இருக்க? கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கண்ணா. உனக்கு என்ன வேலை? அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்கேன் மாஸ்டர். வச்சு குத்துனுட்டா பல்லு மண்டைக்கு மேலே போயிடும். ஏண்டா நீங்க மாத்தி மாத்தி பேசி கடைசியில் அங்க வந்து கோட்டை வர்றதுக்கா? இங்க பாரு, வாழ்க்கையில் முதல் தடவை ஈவெண்ட் எடுத்திருக்கேன். சொதப்பிடக்கூடாது, புரியுதா? இல்லை ட்ரூப்ல தூக்கிடுவேன். ஆள்களையும் மண்டைகளையும் எங்க இந்த முறிய எனக்கென்ற ஊர், எனக்கென்ற ஒரு நாடு. உனக்குன்னு 10 காசு கிடையாது ராஸ்கல். ஊருக்கு முன்னாடி 3:30 மணிக்கெல்லாம் மேக்கப் போட்டு வந்து உட்காந்துட்டு தூங்கிட்டு இருக்க. விலங்கு மாடா, மற்றவங்க வேலைக்கு போகிறதில்ல. உன்னையெல்லாம் எவன்டா முறிய வேஷம் போட சொன்னது? பாடவா உக்கார. எப்பா முருகா, கூப்பிட்டேலா? சப்புண்டு அடிச்சு பிடிண்டா. மரியாதை கட்டுற உனக்கு. முருகனாடா நீ கிறுக்கண்டா. உக்கார். எப்பா சாமி, என்ன கொல்லாமல் கொள்றாங்களே. நான் ஒரு காட்டு கத்திரிக்கா. ஐயோ என்னாச்சு தெரியல. என்னண்ணே? ஏண்டா நம்ம சொல்லுவது ரங்கராவே கிடையாது. அப்புறம் எது கூட்டி வந்த? கத்தி பேசானே. ஏன் செத்து போயிருவானா? அது ரங்கரா உள்ளனே, சிவாஜி கணேசன். எப்படி இருக்காப்ல பாத்தியா? டேய் இப்படி வாடா. என்னண்ணே? சிவாஜியை நேர்ல பாத்திருக்கியா? நீ ரங்கராவை பாத்திருக்கியா? அம்மா, என்னடா நடக்குதுங்க? உன் மனசை தொட்டு சொல்றா. இந்த ஆள் சிவாஜியா? அவர் ரஜினியா? பூசங்காய்க்கு படம் வரைஞ்ச மாதிரி. இவன் போட்டனவனே. டேய் ஏன்டா அப்படி? செராக்ஸ் எடுத்த செராக்ஸ் தாண்ட வரணும். கொலாப்ஸ் வரக்கூடாது. அதை விட்டு. ஹலோ ஜி. எஸ் பாஸ். என்னடா செக்யூரிட்டியை கூட்டி வந்திருக்கேன். வாட்ச் ஒரு நேம். உங்க பேர் என்ன? மை நேம் இஸ் எம்ஜி ராமச்சந்திரன். பாடி அவர் இல்லாத நல்லதா போச்சு. இருந்திருந்தாருன்னா இவனெல்லாம் துப்பாக்கியால சுட்டே கொண்டு விடுவாரு. டேய் இவங்களுக்கெல்லாம் மக்கள் மத்தியில் நல்ல பேர் இருக்கிற வச்சுட. நான் 4 காசு சம்பாதிக்க ஆசைப்பட்டேன். ஆனா அது சத்தியம் நடக்காது போல இருக்குடா. இவங்களால எங்க இருந்தா பிடிச்சிட்டு வந்தா? கொடுக்காத காசுக்கு இவங்க தானே வருவாங்க. நான் கொடுக்க மாட்டேன். நீ எப்படா முடிவு பண்ண? அந்த பாட்டிக்காரன் உனக்கு கொடுப்பா, நீ எப்படியா முடிவு பண்ற? நீ ரொம்ப ஓவரா பேசுற. நீ பேச வைக்கிறா நீ. சரி விடுடா. ஓவரா பேசுறடா. நான் மாஸ்டர். என்ன பாட்டு கேக்குது? சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து தேனிட கண்டு. Sit back. Catch it. 1, 2, 3, 4, 5. என்ன நடக்குதுங்க? ஒத்திய பார்த்துட்டு இருக்கோம் மாஸ்டர். ஒத்திய பக்கம் வந்த மாதிரி தெரியலையே. ஏதோ ஒதுங்கி வந்து பார்க்குற மாதிரில இருக்கு. எத்தனை நாளாக நடக்குது? ஜஸ்ட் இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்படியே கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. பிஞ்சு போயிடும். நான் ப்ரோக்ராம் பண்ண வந்திருக்கேன். புரோக்கர் வேலை பார்க்க வரேன். ராஸ்கல். கமான் 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 கமான். பேண்ட் மாஸ்டர் போயிட்டாங்க. மறுபடியும் என்னடா ரொமான்ஸ்? கமான் கமான் கமான். ஆல் பாய்ஸ் கம் டு பிளேஸ். மாஸ்டர் கமான். நான் பாய்ஸை தான் கூப்பிட்டு பாடியை கூப்பிடல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிற கிராமத்தில் யாராவது நீங்கள் எந்தெந்த நடிகர் அப்படின்னு கேட்டால், நான் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நான் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நான் தான் டி ராஜேந்தர், நான் தான் நடிகர் திரு சிவாஜி கணேசன் அப்படின்னு தயங்காம போய் சொல்லணும். சரியா? சந்தேகப்பட்டு என்ன வந்து கேட்க அளவுக்கு வச்சுக்கிற கூடாது. ஓகே கமான். ஒருத்தன் தாயா நம்ம ட்ரூப்ல ராஜகிரன்னா ராஜகிர மாதிரி. இல்ல 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 இல்ல. என்ன சொல்ல வர? விஜயகாந்த். நீ விஜயகாந்த், அப்ப அவர் எப்படி சொல்றது? சரி பரவாயில்ல, கேட்டுக்கிட்டேல. அவங்க உங்க பேரை கேட்ட டக்கு டக்குன்னு பதில் சொல்லு. ஓகே, உன் பேரை டக்கு டக்கு விஜயகாந்த். சரி அது இருக்கட்டும். நாங்க கடிக்காத டைலாக் வர கண்ணை விட்டாத, எனக்கு பயமா இருக்குது. ரெடி ரெடி ரெடி, வாங்க வாங்க. கமான் கமான் கமான். குறுக்க பூனை போனாலே விளங்காது. இங்க யானையே வருது. என்ன யாருன்னு கேட்கவே இல்லையே. யார் நீ? சரோஜா தேவி. எனக்கு இன்னொரு பேரும் இருக்கு. பூலாந்தேவியா? சிட்டுக்குருவி.
8 ஈமுக்கோழிய ஒன்னா பார்த்தமா இருக்குது. நீ சிட்டுக்குருவி. உன் பேர் என்ன சொன்ன? சரோஜாதேவி. ஊர்ல யாரு கேட்டாலும் அதை அப்படியே சொல்லு. சரியா? ஓகே, எல்லாரும் கார்ல ஏறுங்க. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.